அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு அரசு தொடக்க பள்ளிகளில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போர்டை எவ்வாறு வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் மற்றும் அதோட ஃபைல் மேனேஜர் மற்றும் அதோடைய மொத்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், அதோட ஸ்மார்ட் போர்டை வந்து எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலே ஏரோ மார்க் மாதிரி நம்ம மெனு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பேக் பட்டனும் பக்கத்திலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹோம் வரக்கூடிய பட்டனும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது வந்து நம்ம ஃபோனில் அல்லது வேறு ஏதாவது நம்ம பேக் வரதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து இதில் வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்மளுடைய ஃபோனில் என்னென்ன டிவைஸில் வந்து நம்ம கனெக்ட் ஆகிருக்குது நம்ம ஸ்மார்ட் போர்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸில் இருக்கிறனால நமக்கு வந்துருக்கு. அதே மாதிரி HDMI போர்ட்லேருந்து HDMI போர்ட்னு வரும். இது வந்து அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஓவராலாக என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கிறது இன்ஸ்டாலாக வந்து ஆல்ரெடி என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். மறுபடியும் ஹோம் பட்டன் கொடுத்திங்கன்னா பேக் வந்துடும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைல் மேனேஜர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் ஏதாவது நம்ம பதிவு பண்ணுறது எல்லாமே இதில் தான் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். மொத்தம் வந்து 32 GB அவைலபிள் வந்து 22 GB இருக்குது. மறுபடியும் ஹோம் பட்டன் கொடுத்திங்கன்னா மறுபடியும் பேக் வந்துடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒயிட் போர்டு. இந்த ஒயிட் போர்டு வந்து நம்ம வந்து மாணவர்கள் கற்பித்தலுக்காக வந்து பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பென் கொடுத்துருப்பாங்க. இந்த பெண்ணை பயன்படுத்தி நம் மாணவர்களுக்கு வந்து நமக்கு தேவைகளுக்கு ஏற்ப வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணி மாணவர்களுக்கு வந்து நம்ம போர்டாக வந்து கரும்பலையாக வந்து நம்ம எழுதிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்டிக் பென் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கூட நீங்கள் வந்து மிக சரியான முறையில் அழகாக நீங்கள் எழுதி காட்டலாம். 2 ரூல் 4 ரூலு இது மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்திக்கலாம். இதாவது தவறாக எழுதிட்டால் கூட நம்ம வந்து எரேசர் கொண்டு நம்ம பண்ணலாங்க. அதை வந்து நம்ம அழிச்சிக்கலாம். சரிங்களா? அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்திலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டூல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஷேப்ஸ் வந்து சொல்லித்தரத்துக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி வந்து ஷேப்ஸை கிளிக் பண்ணி நம்ம வந்து 2D டைமென்ஷன் அடுத்து 3D வந்து எவ்வாறு வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு லைவாகவே நம்ம வந்து காட்டலாம். அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3D டைமென்ஷன் உள்ள ஒரு படத்தை வந்து நான் வந்து இதில் ஷோ பண்ணுறேன். சரிங்களா? இது மாதிரி வந்து மாணவர்களுக்கு நம்ம வந்து ஒரு கற்பித்தலுக்காக வந்து இது மாதிரி வந்து 2D 3D வடிவங்களை வந்து நம்ம ஷோ பண்ணலாம். இதுக்கான கலர்களை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான கொடுத்துருக்காங்க. மடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். டூல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு வெப் பேஜ் வந்து நம்ம எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அந்த இமேஜை இங்கேயே கொண்டு வந்து நம்ம வந்து வைக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒன்றும் இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணலை. அதனால் வந்து எனக்கு வெப் பேஜ் காட்டல. இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்க மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பென் வேணுங்களோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம அந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் பாக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீபோர்டு வந்திருக்கும். அதில் வந்து நம்ம வந்து நம்முடைய என்னென்ன தகவல் இருக்கோ அது மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸாகவும் நம்ம டைப் பண்ணி நம்ம அனுப்புறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டூல்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எத்தனை ரோல் காலங்கள் உருவாக்கி எத்தனை வேணாலும் நம்ம வந்து கட்டங்களை உருவாக்கி அந்த கட்டங்களில் மாணவர்களுக்கு வந்து எழுத்துக்கள் எண்களை வந்து நம்ம சொல்லித்தரதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரோல் கட்டங்கள் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அதை பயன்படுத்தி நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம எளிமையான முறையில் வந்து கிடைக்கலாம். அதே மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனு இதில் 2 வகையான இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ணலாம். ஒன்றில் ஒரு சப்ஜெக்டாகவும் இன்னொன்றில் ஒரு சப்ஜெக்டாகவும் எழுதலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒன்று எழுதிட்டேன். அதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சப்ஜெக்ட் வந்து நான் எழுதிக்கலாம். இதை வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம அழிச்சிக்கிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 ஸ்க்ரீனாகவும் நம்ம பண்ணி அதுக்கான இதை வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம நடத்திக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி நம்ம வந்து கற்றல் தேவை எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 ரூல் 4 ரூல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சேவ் பண்ணது எல்லாமே வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது நீங்கள் என்னென்ன இது பண்ணீங்களோ அதெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஃபைல் மேனரில் இன்டர்நெட் ஸ்டோரில் வந்து நமக்கு சேவ் ஆகிரும். அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அந்த முறையில் வந்து நம்ம ஏதாவது நடத்தினதை வந்து நம்ம சேவ் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எழுதுனது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இது மாதிரி ஸ்மார்ட் போர்டை வந்து நம்ம நிறைய காலங்கள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து வயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது இது ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த QR கோடை வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் ஸ்கேன் பண்ணும் பொழுது உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து உங்களுடைய
நம்மளுடைய இதுக்கு வந்து நமக்கு விசிபிள் ஆகும். அதே மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போய்க்கலாம். இந்த செட்டிங்ஸில் தான் நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிறத ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒயர்லெஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒய்ஃபை வந்து உங்களது ஸ்கூலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் நேமில் தான் வந்து ஒய்ஃபை கொடுத்துருப்பாங்க. எங்கள் ஸ்கூலுடைய நேம் அந்த இடத்துல காட்டுது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு போட சொல்லும் ஃபஸ்ட் இடத்துல. அப்போ அந்த இடத்த கிளிக் பண்ணி உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கனெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்டர்நெட்டுக்குள்ள வந்து நம்ம ஸ்மார்ட் போர்டு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து இன்டர்நெட் இல்லாமல் நம்ம செஞ்சது. சரிங்களா? இப்போ வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அடுத்து நமக்கு வந்து எல்லா செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளூடூத் ஆப்ஷனும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணும்போது ப்ளூடூத் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? உங்களோட ஸ்பீக்கரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த நேமை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயோடைய பிரைட்னஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி வால்யூம் வந்து அதிகப்படுத்திக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்மளுடைய வால்யூம் வந்து சவுண்டை வந்து அதிகப்படுத்திக்கலாம். உங்களுடைய டிஸ்பிளேயோட பிரைட்னஸும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன் என்னென்ன பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே அடுத்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லாங்குவேஜ் செட் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க. அன்பில்ட்டாகவே நமக்கு வந்து லாங்குவேஜ் செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ் லாங்குவேஜ் ஆட் பண்ணாலும் இந்த லாங்குவேஜ் இன்புட் லாங்குவேஜ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு லாங்குவேஜ்னு மேலே கொடுத்துருப்பாங்க. அதை கலெக்ட் பண்ணிட்டு ஆட் கீபோர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கீபோர்டு வந்து நிறைய மொழிகளில் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவை தமிழ் மொழி. ஆங்கிலத்தில் ஆல்ரெடி இருக்குது. நான் தமிழ் இந்தியா அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீபோர்டு வந்திருக்கும். அந்த கீபோர்டு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீபோர்டு வேணும் அப்படின்னா இந்த கீபோர்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு ஆட் கீபோர்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து கீபோர்டு வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து எபோட் டிவைஸ். இந்த டிவைஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன யூசி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எத்தனை CPU, எவ்வளோ ரேம் இருக்குது, எவ்வளோ ரேம் ஃபேஸ் இருக்குது, HDMI போர்ட் இருக்குது, USB போர்ட் எத்தனை இருக்குது, VGA போர்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டோட்டலாக உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து மூலமாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி, ஸ்கூல் மெயில் ஐடி போட்டு நம்ம லாகின் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து மறுபடியும் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான மெயில் ஐடியை வந்து நீங்கள் போட்டுக்குங்க. சரிங்களா? உங்கள் பள்ளிக்கான மெயில் ஐடி வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கொடுக்கணும். நான் வந்து எங்கள் பள்ளிக்கான மெயில் ஐடி வந்து நான் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு போட சொல்லும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டுக்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து இடத்துல போட்டுங்க. போட்டுட்டு பாஸ்வேர்டு சரியான முறையில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் மெயில் ஐடி வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆனோன்னு உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் பண்ணணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா டர்ன் ஆன் பேக்கப்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண மறுபடியும் 1 or 2 seconds லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இந்த லோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த பேஜுக்கு வந்து நமக்கு போகும். கீழே வந்து மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பட்டினா அக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ளே ஸ்டோர் வந்து நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து எந்த மாதிரியான ஆப்ஸ் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து பயன்படுத்திக்கலாம். TNSED ஸ்கூல்ஸ், TNSED அட்டெண்டன்ஸ் ஆப், இது மாதிரி வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு என்னென்ன கற்பித்தல் நமக்கு தேவையோ அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து FEAB, FEAக்கான அசஸ்மெண்ட்லாம் போடலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா TNSED ஸ்கூல்ஸ் அட்டெண்டன்ஸ் ஆப்பை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து காட்டுது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் வந்து காலையில் நீங்கள் வந்து இதுலேயும் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து TNSED அட்டெண்டன்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால்னு கேட்குது. இன்ஸ்டால் கொடுத்துட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1 or 2 seconds உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தவரை வேகமாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகுது. இப்போ எனக்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்துருச்சு. ஓப்பன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய இதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அந்த இடத்துல யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வழிமுறைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரோம் ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். குரோம் ப்ரௌசரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 1 or 2 seconds மறுபடியும் லோட் ஆகும். இந்த லோடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து கண்டினியூ உங்களுடைய இந்த மெயில் ஐடியில் லாகின் பண்ணிட்டான்னு கேட்கும். கண்டினியூ எஸ்ன்னு கொடுத்துட்டு எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கண்டினியூங்கிற ஆப்ஷன் கேட்கும். கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு குரோம் ப்ரௌசர் வந்து ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. பக்கத்துலேயே உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதில் வந்து நீங்கள் கூகுள் அப்படின்னு நீங்கள் வந்து
சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயின் பேஜ் வந்துடும். சரிங்களா, மெயின் பேஜ் நமக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எம்இஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து பெரிய இதில் வந்து ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். சரிங்களா, அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் ப்ளஸ் இது மாதிரி வந்து என்னென்ன நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறோமோ அதை எல்லாமே நான் பண்ணிக்கலாம். இப்போ எம்இஸ் அப்படிங்கிறது கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா லாகின் ஆகுது. லாகின் ஆனதுக்கப்புறம் நம்முடைய பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட சொல்லும். அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சர்ச் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஸ்கூல் பேஜ் லாகின் ஆகிடும். மறுபடியும் பேக் வந்துடலாம். பேக் வந்து கிளிக் பண்ணி நமக்கு ஹோம் பேஜ் வந்துடுது. சரிங்களா, இது மாதிரி வந்து நம்ம முக்கியமானது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி யூடியூப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். யூடியூப்பை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் எடுத்து நமக்கு வந்து மெயின் பேஜ் வந்து வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பர்மிஷன் கேட்கும். அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு மெயின் பேஜ் வந்துடும். இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுடைய மாணவர்களுக்கு வீடியோ, சாங்ஸு, ரைம்ஸு இதெல்லாம் வந்து நம்ம போட்டு காட்டலாம். அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அரசு நிறைய தொலைக்காட்சிகள் நடத்திட்டு இருக்கு. அந்த தொலைக்காட்சிகளை வந்து நம்ம மாணவர்கள் நேரடியாக நம்ம காட்டிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து யூடியூப்பும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா கேமரா. இந்த கேமரா ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட் எடுத்து நான் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேமரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். சில பர்மிஷன் கேட்க எடுத்தோன்னே அதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத வந்து ஃபஸ்ட் எடுத்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்மளுடைய கேமரா வந்து ஆன் ஆயிடுச்சு. வகுப்பறையில் இருக்கக்கூடிய கேமரா வந்து நமக்கு ஆன் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பயன்படுத்தி மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து டைரெக்டாகவே நம்ம காணொலி மூலமாகவும் கற்பித்தல் மூலமாகவும் நம்ம காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டிவைஸில் வந்து எல்லாமே சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிற சர்ச் பண்ணுறதுக்கான ஹார்ட்வேர் வந்து செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ CPU இருக்குது, எவ்வளோ ரேம் எடுத்துகிட்டு இருக்குது, எவ்வளோ யூசேஜ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நமக்கு வந்து இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய CPU கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ரன் ஆகுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வழிமுறை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து மெனு கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன போர்ட்லாம் இருக்குன்னு பண்ணலாம். இதே மாதிரி இதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாறி அந்த பக்கம் போகும். சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத டேரெக்டாகவே அப்ளிகேஷன் போகாமல் இங்கிருந்தே நம்ம பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கீழே நமக்கு வந்து இன்னொரு டாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, செட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். வைஃபை கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கீழே வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சவுண்ட் பட்டன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கிருந்தே நம்ம வந்து டேரெக்டாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வழிமுறை வந்து மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.